Hi friends, welcome to ANBIL SAHITYA Education Channel. In the channel, TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination, அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாங்க. அதாவது காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க. அன்பில் சாகித்யா சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இந்த வீடியோவில் என்ன பேசலான்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து சைமல்டேனியஸாக அப்ஜெக்டிவ் டைப்பையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா இல்லை அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன்தோ அந்த டாபிக் என்னமோ ஒன்று தான், சப்ஜெக்ட் கண்டென்ட் என்னமோ ஒன்று தான், ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டைலுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக ரெண்டுக்கும் கொஞ்சமாவது வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்கணும். அப்படி வித்தியாசப்படுத்தி பார்த்தா தான் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்ட்லேயும் நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், அப்ஜெக்டிவ்லேயும் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எக்ஸாக்ட்லி என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா, அதாவது சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு மெட்டீரியலை நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கை ஃபுல் ரீடிங் வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சிருப்பீங்க. அந்த பார்ட்டை வந்து என்ன பண்ணணும், ஒரு நோட்டில் வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து முக்கியமான விஷயங்கள் எப்படியெல்லாம் அவங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ ஒவ்வொரு சிவிலைசேஷன் சைட்ஸ், இப்போது ஹராப்பா எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த வருடம், யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது ஒரு நோட்ஸாக எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக சில முக்கியமான ஃபேக்சுவல்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தால் அப்ஜெக்டிவ் பார்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டுக்கு எப்படி இந்த ஒரு டாப்பிக்லேருந்து படிக்கிறது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் வந்து ரைட் அ ப்ரீஃப் நோட் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அது எந்த காலத்தில் தொடங்குச்சு, அதனுடைய முக்கியமான இடங்கள் என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் உள்ளடக்கினது, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரானரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி அதை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த பார்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் கொடுத்து, ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதே மாதிரி தாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை வச்சுக்கோங்க. சைமல்டேனியஸாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணுமா அப்படின்னா ஆமாங்க. ஏன்னா வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் தமிழ் சப்ஜெக்ட்டு நம்ம படித்தாகணும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்டையும் படித்தாகணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹோல் கண்டென்ட்லிருந்தும் கேட்போன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழும் அந்த டிஸ்கிரிப்டிவ் பார்ட் பியில் வருதா இல்லை கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஷின் வரப்போகுதா அப்படிங்கிறதும் தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அதை இன்டகிரேட்டட் அப்ரோச்சாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இதுவே எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி போனதுக்கப்புறம் இன்டர்வியூ இல்லை நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்து காமிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம யூஜிசி நெட்டுக்கோ ஸ்லெட் எக்ஸாமுக்கே படிக்கும்போது எல்லாருமே வெறும் அப்ஜெக்டிவ் டைப் தானே. ஸோ நம்ம வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு போயிட்டு வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணியிருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது வேணால் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் அதாவது டிஸ்கிரிப்டிவ் பார்ட் இருந்துச்சு. அதனால் அப்போ படித்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து படிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ படிக்கும்போது சைமல்டேனியஸாக அந்த டாபிக்னால் அதாவது அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி படிக்கிறீங்களா,
பாட்டனி படிக்கிறீங்களா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்குது, அது என்ன மாதிரியெல்லாம் காஸ் பண்ணுது, நம்ம பாடியில் என்ன இஷ்யூஸை கொடுக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிங்க. ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் டீட்டெயிலாக படிங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, சென்சஸ் படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி படிங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் சப்ஜெக்ட் கூட கரண்ட் அஃபேர்ஸையும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸை வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே நேரத்தில் மாடல் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து வச்சு முடிஞ்சால் நீங்களே எழுதி பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 50 கேள்விகள் இருக்கா, 50 கேள்விகளில் உங்களால் உங்கள் சப்ஜெக்ட் பார்ட்டில் எத்தனை கேள்விகள் சரியாக போட முடியுது அப்படின்னு பாருங்கள். எப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்க, டைமை வேணால் முடிஞ்சால் செட் பண்ணி பாருங்கள். டைம் செட் பண்ணி எழுதி பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்களா இல்லை ரொம்ப ஸ்லோவாக எழுதுறீங்களான்னு தெரிஞ்சிடும். ஓஎம்ஆர் ஷீட் வச்சு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேட் பண்ண போகிறீங்க. அப்படி ஷேட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராக்டிஸும் நேரம் கிடைக்கும் போது பென் வச்சு ஷேட் பண்ணி பாருங்கள். அதே டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஏற்கனவே கேட்ட எக்ஸாமினேஷனுடைய மாடல் ஆன்சர் ஷீட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், எத்தனை லைன்ஸ் இருக்குது, நாம் எத்தனை லைன்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிளாரிட்டிக்கெல்லாம் வரணும்னா அந்த கேள்விக்கான பதில் உங்கள் நோட்டில் இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதே விஷயத்தை உள்வாங்கியிருக்கணும். அதே விஷயத்தை நீங்கள் பார்க்காம எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது எந்தவித ஹிக்கப்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட் கான்செப்ட் கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். எழுதும்போது எக்ஸாமினேஷனில் பாதியில் ஸ்ட்ரக் ஆகி போய் நம்ம காலேஜில் எக்ஸாம்ஸ் கொடுக்குற மாதிரி கதையடித்து உங்கள் ஆன்சர் ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக எழுதுகிற ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப 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 ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்கணும். இரவலவெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா பேஜ் மட்டும்தான் ஃபில் ஆகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பர்டிகுலராக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைக்காது. அதே நேரத்தில் மதுக்கேற்ற மார்க்கும் கிடைக்காது. அதனால தான் என்ன பண்ணணும், படிக்கிறதையும் ரொம்ப நல்லா ஆழ்ந்து டீப்பாக படிக்கணும். அப்புறம் படித்த விஷயங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து காலையில் படிச்சிருக்கீங்கன்னா அதே டாப்பிக்கை நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அமைதியாக உட்காந்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நினச்சி பாருங்கள். மைண்ட் மேப்பிங் செஞ்சு பாருங்கள். மைண்ட் மேப்பிங் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் எங்கேயும் மிஸ் அவுட் ஆகாது. நீங்கள் நல்லாவே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர்ஸு கொடுத்துட்டு அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் இந்த ஆர்டருக்கு அப்புறமா இதுதான் அந்த ஒரு சீக்வன்ஸாக பிரெயினில் வந்து மைண்ட் மேப்பிங்கில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அங்கே போய் எழுதும்போதும் அந்த ஒரு கண்டினியூஷனில் எழுதுவீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடங்கும் போது ஆன்சரை ரொம்ப நல்லா தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க முடிக்கும்போது பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாதுங்க. ஸோ நம்ம ஆன்சர்ஸில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயங்களே முதல்ல நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸு கையால் எழுதி நீங்கள் படிக்கும்போது இந்த டாப்பிக்கு 10 பாயிண்ட் இருக்குது, 15 பாயிண்ட் இருக்குது. இந்த 15 பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதைத்தான் முதல்ல போய் எழுதணும். அதைத்தான் நம்ம முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் மைண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இன்வால்மெண்ட்டோட நீங்கள் இந்த CollegeTRB எக்ஸாமினேஷனுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கலாம், பிஹெச்டி வச்சுருக்கலாம், நெட் ஸ்லெட் என்ன வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதை கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரைட்டிங் பார்ட். அந்த ரைட்டிங் பார்ட்டில் வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்ஜெக்டிவ் உங்கள் கண்ணு முன்னாடி 4லிருந்து 5 ஆப்ஷன்ஸ் ABCGE ஆர் ABCD
4 ஆப்ஷன் டு 5 ஆப்ஷன்ஸ் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் அழகாக என்ன செஞ்சுக்கலாம், அதிலிருந்து ஆன்சர் பார்த்து எழுத போகிறீங்க. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து நீங்களாக யோசித்து ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸ் அங்கே கொடுக்கணும். அதுக்கெல்லாம் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நம்மளால் முடியும். எல்லாத்துக்கும் நிறைய வேலைகள் உண்டு. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் படிக்கிறதே நிறைய நண்பர்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக நடத்தாமல் இருந்ததுனால நிறைய பேர் தனியார் துறையில், அதே நேரத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எதை பற்றியும் நம்ம யோசிக்காமல் கஸ்ட் லெக்சர்ஸாக இருந்தாலும் கிடைக்கிற நேரத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கிடைக்கும், நல்ல மார்க்ஸும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ கீப் ரீடிங் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. அன்பில் சாகித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரொட்டீனாக கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.